தெரியாமலே வந்து பின்னாடி வந்து தூண்டாத மணிவிளக்கை சிவபெருமான் தூண்டிவிட்டார். சபாஷ். தூண்டாத மணிவிளக்கை தூண்டிவிட்ட உடனே முத்துப்போல் 3 சுடர் பார்வதியுடைய முந்தானையில் முழுமுழுன்று வீழ்ந்தது. சுடர்கள் வீழ்ந்தவுடனே பார்வதிக்கு முந்தானை கனமாக இருந்தது. குழந்தை கிடைத்து விட்டது என்று கூட்டி பிடித்து கொண்டு வந்து பார்த்தாள். குழந்தை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு? கைகால்கள் உறுப்பில்லை, இல்லை. கண்மூக்கு செவி இல்லை, இல்லை. அம்மி குழவி போன்று அங்கும் இங்குமாக உருளுகிறது. அம்மி குழவி கூட 2 பக்கம் முடி இருக்கு, அதுக்கு முடி இல்ல, மொட்டு முழுக்குது. பார்வதி பார்த்தாள், பகவானே, நான் பிள்ளை வரம் கேட்டதுக்கு இப்படிப்பட்ட பிடிமுண்டத்தை கொடுத்து விட்டீர்களே, இந்த குழந்தை வைத்து நான் எப்படி கொஞ்சி விளையாடுவேன் என்று அழுதாள் பார்வதி. சரி. உடனே பகவான் பிரம்மனை அழைத்து அந்த குழந்தைக்கு உருப்படைக்க சொன்னார். பிரம்மா உருப்படைத்தார், பகவான் உயிர் கொடுத்தார். அந்த குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டுமென்று மைந்தன் சுடர் ஒளிவிலே பிறந்த காரணத்தினால் சுடலஈசன் என்றும், முண்டமாக உருண்டதினால் முண்டன் என்றும், இந்த மைந்தன் மயானம் போக வேண்டிய காரணத்தினால் மாயாண்டி என்றும் பேரிட்டு வளர்த்து வருகிறார்கள். சரி. அந்த குழந்தையை தரையிலே விட்டால் தண்டைக்கால் லோகம் என்று, பூமியிலே விட்டார் பொற்பாதங்கள் லோகம் என்று, தோளிலே தொட்டில் கட்டி துடையிலே நடவளர்த்தி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகின்றார். சிறப்பாக மாயாண்டி சுடலஈசன் வளர்ந்து வரும்போது இங்கு திலைவன காட்டில் என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? கட்டையில பிணம் இருந்து கதகதன்று வேகூதையா, எண்ணி நல்ல எருவடிக்கு ஈரமண்ணை மேல் பொதிந்து, பட்ட நல்ல எருவடிக்கு பட்ட மண்ணை மேல் பொதிந்து, இல்லைவன காடறில காடறி அங்கு மாண்டவினா வேகுதையா வேகுதையா. தில்லைவனக்காட்டிலே பிணமிருந்து வேகும் போது மாயாண்டி சுடலஈசன் பார்த்தார். தாயமிருத உண்டமானால் நமக்கு தாகமடங்காது, உடலமிருத உண்டமானால் உள்வயிறு நிரம்பாது, மையானம் போக வேணும், மாண்ட வீதம் திங்க வேணும், போக வேணும், இடுகாடு போக வேணும், இறந்த வீணம் திங்க வேணும், புகையோடு புகையாக போய் குதித்தான் தில்லைவனம், புகையாக மாயாண்டி மையானம் போக வேண்டும் என்று 5 வயது குழந்தையான மாயாண்டி புகையோடு புகையாக தில்லைவனக்காட்டிலே வந்து மாண்டவினத்தை எப்படி அருந்துகின்றார்? மூட்டத்தையே பிரித்து விட்டார், மூட்டத்தையே பிரித்து விட்டார். முண்டன் அந்த மாயாண்டி கால் மாடு வேகும் முன்னே தலைமாட்டை பிடித்தெடுத்தார், தலைமாடு வேகும் முன்னே கால் மாட்டை பிடித்தெடுத்தார். கையதிலே சிலது பிணம், வாயதிலே பிரமதிடம், பேய்களுக்கு விழுந்தளித்தார் பேயாண்டி சுடலஈசன். வாய்கள் எல்லாம் ஊன்வடிய, வாய்கள் எல்லாம் ஊன்வடிய பிணத்தை வாரி வாரி திங்களுற்றார். மாயாண்டி சுடலஈசன் கரண்டைக்கால எலும்புகளை கரும்பு என்று கடிக்கலுற்றார், முட்டாங்கால் எலும்புகளை முறுக்கு என்று கடிக்கலுற்றார். வாய்கள் எல்லாம் ஊன்வடிய பிணத்தை வாரி வாரி அருந்துகின்றார். பார்த்தார் மாயாண்டி, நாம் மாண்டு விழுந்தின்ற செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது என்று முன்படுத்த பிள்ளை போலே மறுபடியும் கைலாசத்திலே வந்து சப்ரமஞ்ச கட்டிலே சயனம் செய்தார். மாண்டவிடத்தை அறிந்துவிட்டு மாயாண்டி கைலாசத்திலே வந்து தூங்கும் போது தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த மைந்தன் அடித்த குழந்தை போல் கூச்சலிட்டு புலம்புகிறார். பார்வதி பார்த்தாள், குழந்தை கண்விழித்து விட்டான் என்று ஓடோடி வந்து அந்த குழந்தையை வாரி கையிலெடுத்து வலது கண்ண முத்தமிட்டார்.